வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 16ஆம் தேதி அன்று இங்கே வருகை தர இருக்கிறார். இன்று வாரி மஹால் அருகாமையில் இருக்கிற இந்த சர்வே நம்பர் இந்த இடத்தை நாங்கள் வழங்கினோம். அதற்கு அனுமதி கேட்டோம். இப்போது அதற்கு அனுமதி பொறுத்தவரையிலும் இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துறையை கேட்கின்ற போது அதுபோன்ற கடிதங்கள் அனுப்பப்படவில்லை. யாருக்கும் அது போன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை. அப்படி மறுக்கப்பட்டால் உங்களுக்கு மட்டும்தான் கடிதங்கள் முதலில் எழுதுவோம் தவிர பத்திரிகையில் வருகிற செய்திகள் எங்கள் மூலமாக வெளியிடப்படவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்கின்ற வகையில் மாற்றிடமும் அவர்களுக்கு தருவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு கடிதங்கள் இப்போது வழங்க இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய டோல்கேட் இருக்கின்ற இடத்தில் விஜயமங்கலத்திற்கு அருகாமையில் 16 ஏக்கர் நிலங்கள் அவர் வருகின்ற பிரச்சார கூட்டத்திற்கும் வாகனங்கள் அங்கே வருகிற போது அதற்கு பாதுகாப்பாக வருகின்றவர்களுக்கு இடத்தை ஒதுக்குவதற்கு 10 ஏக்கர் நிலங்களும் இந்த கடிதங்களை இப்போது கொடுக்க இருக்கிறோம். ஆகவே பத்திரிகையில வந்த செய்திகளை கேட்கின்ற போது காவல்துறையின் மூலமாக நாங்கள் எந்த கடிதமும் மறுப்பும் சொன்னதாக எங்கள் துறையிலிருந்து வெளியிடப்படவில்லை என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மாற்றிடங்கள் நாங்கள் எச்சரிக்கையாகவே மாற்றிடம் ஒன்றை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான கடிதங்களை கூடுதலாக நாங்கள் தருகிறோம். ஆகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அவருடைய சுற்றுப்பயணம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாத காலத்திற்கு பிறகு எழுச்சி பயணமாக அந்த பயணம் அமையும். இந்த இடம் அங்க ஒரு இடம் ஒன்னு ரிஜெக்ட் பண்ணல. ஒன்னு ரெவன்யூ பீப்புள் பார்க்கணும், வீடு பார்க்கணும். நாங்கள் எவ்வளவு பேர் கொண்டு வரோம் எங்களுக்கு கடிதம் கேட்கணும். அதற்கு பிறகுதான் அது உண்டா இல்லையா முடிவு செய்யணும். கிரௌடை பொறுத்தவரை கட்சியை சார்ந்தவர்கள் 10,000 பேர், மற்ற பொதுமக்கள் எவ்வளவு பேர் வருகிறார் என்பது அன்றைக்குத்தான் தெரியும். இந்த இங்க நடக்க பவளக்கம்பாளையத்தில் நடக்கிற கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கலின் கடிதம் எதுவும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றீங்க. போன்ல ஏதாவது தெரிவிச்சாங்க இந்த மாதிரி இந்த வேற இடத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், இந்த இடம் வந்து போதிய இடம் இல்ல. நாங்களே எச்சரிக்கையாகவே நாங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். பல இடங்களிலே 2 இடங்களை தேர்வு செய்து கொடுப்பது வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் தந்திருக்கிறோம். சுமாராக நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் 12 மணி 6 மணி வரையிலும் கேட்டிருக்கிறோம் அனுமதி. ஒரு நாட்களுக்கு முன்னால் அவர் புறப்பட்டு வருகின்ற வழியில் சென்னையிலிருந்து புறப்படுகிற நேரம் இதெல்லாம் குறித்து உங்கள் பத்திரிகை மூலமாகவே செய்திகள் வெளியிடப்படும். கொங்குமண்டலம் அதிமுக கோட்டை என்பது நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள். நாளை பார்க்க போகிறீர்கள் தேர்தல். இதுவரை இந்த கட்டுப்பாடுகள் பற்றி கடிதங்கள் எழுதி விளக்கம் கேட்கப்படவில்லை. சார், நீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு அது செயல்பட தெரிஞ்சுக்கீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கும் சுற்றுப்பயணத்தை வந்து நல்லபடியா திட்டமிட்டு நினைக்கிறீங்க. அப்ப இந்த சுற்றுப்பயணத்துக்கு இப்ப இருக்கிறதுக்கு என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய காவல்துறை இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பண்றாங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்கு. அதை பொறுத்தவரையில் அன்றைக்கெல்லாம் ரோட் ஷோ என்பார்கள், அது இப்ப தவிர்க்கப்பட்டிருக்கிறது.
பொதுக்கூட்டம் என்பது 2-3 இடங்களிலே நாங்கள் போட்டோம் பெரிய அளவில். இப்போது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.